Hi friends, welcome to MomandMeeSecrets. இன்னைக்கு நாம பார்க்க போறது instant glow facial. இது 5 minutes உங்ககிட்ட டைம் இருக்கா? அப்போ இந்த facial பண்ணுங்க. உங்களுக்கு instant glow கிடைக்கும். நாளைக்கு ஃபங்க்ஷன் போகணும்னா நீங்க மார்னிங் பண்ணாலே போதும். ஆஃப்டர்நூன் நீங்க ஃபங்க்ஷன் போலாம். instant glow-ஆ நல்ல pinkish-ஆ facial வேணும், உங்களுக்கு face வேணும், அந்த skin glow வேணும்னா இந்த facial நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாம வீடியோ பார்க்கலாம். ஸ்டெப்புக்கு தேவைப்படுறது ரா மில்க்கு, பச்சை பால். நீங்கள் பேக்கெட் பால் ஃபுல் க்ரீம் மில்க் இருந்தால் ரொம்ப ப்ரிஃபரபிள். நீங்கள் இந்த மில்கை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ரா மில்க்கு நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம இது காயுது, கொஞ்சம் 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. சரியா? ஸ்டெப் 2, இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம், பாதி எலுமிச்சப்பழம். அதில் நீங்கள் ஒரு 2 புழி புழிங்க, அவ்வளோதான் நமக்கு தேவை. அதில் அந்த எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது சீடெல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரியா? உங்ககிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இதுக்கு நமக்கு பாதாம் ஆயில் வேணும். பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பாதாம் ஆயிலில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் க்ளோயிங்க்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும். இது நம்ம சுகர் தேவைப்படுது. ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சுகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைய வைங்க. ஏன்னா நிறைய பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது அது ஸ்கின்னை ஹர்ட் பண்ணும். ஸோ அதில் டிசால்வ் ஆகிற அளவுக்கு இல்லைன்னா விட்டமின் இ கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட், இதில் பீட்ரூட் ஜூஸ். நீங்கள் துருவி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான். அது கூட நாம் 1/2 ஸ்பூன்னு ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி மாவை சேர்க்குறோம். இது நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கலக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் ரெடி. இதை தான் நம்ம ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்ல ஸ்க்ரப் யூஸ் ஆகும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நாம் இதை முடிச்சிட்டோம், மசாஜ் முடிச்சிட்டோம். நாம் இதை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக விடுறோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஃபீல் ஆகுது, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி. அண்டு க்ளோயிங்காக இருக்கா ஃபேஸ், எப்படி இருக்குது? இப்போ நாம் தேர்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். தேர்ட் ஸ்டெப் அது எப்படி பண்ணுன்றதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறோம். பீட்ரூட் ஜூஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு நமக்கு பீட்ரூட் ஜூஸ் வேணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ண நம்ம பால் பவுடர் எடுக்கிறோம். இல்லை எனக்கு பால் பவுடர் வேண்டான்னா ப்ரிஃபரபுளாக நீங்கள் பாசி பயிர் மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா கடலை மாவு அது எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா உங்களுக்கு ப்ளீச் கொடுக்கும். ஃபேஸ் பேக் சூப்பராக இருக்கும். நீங்கள் பால் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு பால் வேணாம், ஆயில் ஃபேஸ்னால் நீங்கள் கடலை பருப்பு மாவு, அதான் கடலை மாவு இல்லைனா பைத்த மாவு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் போடலாம். இல்லைனா 1/2 ஸ்பூன் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி போட்ட உடனே இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இருந்ததை விட 2 ஷேடு ஃபேர்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் இதை ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அஞ்சிடுச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த க்ளோயிங் ஃபேஸ் க்ளோயிங்க்கும் இப்போ நல்லா க்ளோயிங் ஆகிருக்கு, நல்லா க்ளோவாக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது சாஃப்டாக இருக்க மாதிரி. எந்த மேக்கப் எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நல்லா பிரைட்னஸ், நல்லா ஃபேஸில் பிரைட்னஸ் தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 சிம்பிள் ஸ்டெப் தான். வீட்டில் நீங்கள் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே லீவ் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா ஈவினிங்னா மார்னிங்கே செய்யலாம். இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். எப்படி இருக்குது இந்த ஃபேஷியல் டிப்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.